ஹாய் ஹலோ மைடியர் மக்களே, ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வந்து குக்கிங் வீடியோ போட்டு. சரிங்களா, அதனால் இன்றைக்கி வந்து சிக்கன் கல்ல வந்திருக்கோம். சிக்கன் வாங்குறதுக்கு இல்லை, சிக்கனில் வந்து இப்போ புதுசாக ஒரு வெரைட்டிஸ் பண்ண போகிறோம். கல்லீரல் எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். கல்லீரல் வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ க்ளீன் பண்ண போகிறோம். கல்லீரல் நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கோங்க. இது மாதிரி கொழுப்புலாம் இருக்கும், ஜாஸ்தி இருக்கும், அதனால் நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். ஏன்னா கொஞ்சம் க்ளீன் பண்ணுறது தான் கொஞ்சம் வேலை ஜாஸ்தி எடுக்கும். அதனால் கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். சரிங்களா, அதனால் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதனால் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க கல்லீரல் சாப்பிட்றது அவ்வளோ நல்லதுன்னு சொல்லிட்டு. அதனால் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நான் எப்படி செய்கிறேனோ அந்த மெட்டீரியல் செஞ்சு சாப்பிடுங்க. நிறைய பேருக்கு கல்லீரல் பிடிக்காமல் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி நாங்கள் செய்கிற டைப்பில் நீங்கள் செஞ்சு உங்கள் வீட்டில் கொடுங்க, சூப்பராக சாப்பிடுவாங்க பசங்க. சரிங்களா, பார்த்தீங்களா, ஃபுல்லாக நல்லா கட் பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சாச்சு. சரிங்களா, இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும். சரிங்களா, அதனால் வந்து க்ளீன் பண்ணதுக்கப்புறமும் கல்லுப்பு போட்டு தான் இது சுத்தம் பண்ணும். ஏன்னா கொஞ்சம் வாடையாக இருக்கிற மாதிரி இருக்கும் கல்லீரல் இல்லையா. அதனால் வந்து கல்லுப்பு போட்டு ஒரு கைப்பிடி கல்லுப்பு போட்டு நல்லா அதை பிசைஞ்சு விடுங்க. அது கல்லீரலில் அந்த மேலே உள்ள வளவளப்பு தன்மையெல்லாம் போயிட்டு அப்படியே பளிச்சுன்னு இருக்கும். கொஞ்சம் அந்த வாடைகளெல்லாம் இல்லாமல் இருக்கும். அதனால் வந்து கல்லீரல் கழுவும் போது கொஞ்சம் கல்லுப்பு ஜாஸ்தியாக போட்டு கழுவுங்க. சரிங்களா, உங்களால் எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்துட்டு கழுவுங்க. ஒரு 4, 5, 6 தடவை கூட கழுவலாம். பார்த்தீங்களா, இப்போ தண்ணி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட்டே நம்ம கழுவுறோம், அதனால ஃபுல்லாக மறுபடியும் அந்த உப்பில் போட்டு நம்ம நல்லா உறைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது மாதிரி நல்லா கழுவும் போது தண்ணி என்ன கலர் இருக்குன்னு பாருங்கள். இப்போ எப்படி என்ன கலர் இருக்குது. அதே மாதிரி 5-6 தடவை ஃபுல்லாக கழுவுனா தான் அந்த வாடெல்லாம் போகும். ஏன்னா கல்லீரல் வந்து கொஞ்சம் வாடை இருக்கும் இல்லையா, அந்த வாடெல்லாம் இல்லாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா, அதனால் ஒரு 6-7 தடவை நல்லா கழுவிக்கணும். நான் கழுவுறேன் பார்த்துங்க. ஃபஸ்ட்டு பேப்பரில் தண்ணி இருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ அழுக்காக இருக்குது பார்த்தீங்களா. அதோட கல்லீரலோட இதெல்லாம் அழுக்குகளுக்கெல்லாம் வெளியே வந்துருச்சு. அதனால் இப்போ பாருங்கள் 6-7 தடவை கழுவியாச்சு. 7 தடவை கழுவ பிறகு இப்போ தண்ணியை பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு பார்த்தீங்களா. அந்த மாதிரி அந்த அளவுக்கு வர வரைக்கும் கொஞ்சம் நல்லா கழுவுங்க. அப்போ தான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பார்க்குறதுக்கு, வாழை கடை இல்லாமல் திங்கிறதுக்கும் நம்மளுக்கு எதுவும் இல்லாமல் இருக்கும். சில பசங்களுக்கு ஆடை பிடிச்சதுன்னு சொல்லுவாங்களா, அதனால. அப்புறம் வந்து கொஞ்சம் லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. கழுவி சுத்தமாக எடுத்துகிட்டு அப்புறமா கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. சால்ட் உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க, தேவையான அளவுக்கு உப்பு. ஏன்னா உப்பு கொண்டு உறைஞ்சி வச்சுருக்கோம், லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டு அப்புறம் மெயினாக என்ன பண்ணேன்னா காஞ்ச மிளகாய். இது மட்டும் தான் நம்ம பண்ண போகிறோம், வேறு எதுவுமே கிடையாது. காஞ்ச மிளகாய் தேவைக்கான அளவு, உரப்புக்கு தேவையான அளவு. சில காசு மிளகானா கொஞ்சம் கம்மி போடுற மாதிரி இருக்கும். இந்த மிளகாய் கொஞ்சம் ஜாஸ்தி எங்களுக்கு காரம் இருக்கனால எந்த அளவுக்கு உங்களுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு. பசங்க காரம் சாப்பிட மாட்டாங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி கம்மியாக பண்ணிக்கோங்க. எல்லாம் போட்டதுக்கு அப்புறமா போட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுங்க. எல்லா பக்கமும் எல்லா கறியும் உள்ளே போகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நாங்கள் மிக்ஸ் பண்ணிட்டு பாருங்க, அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் 15-20 நிமிஷம் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 15-20 நிமிஷம் வச்சு அதுக்கப்புறமா நீங்கள் மூடி வச்சாச்சு. ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் இருக்கட்டும். வச்சதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு கடாயை வச்சாச்சு. கடாயை கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆன பிறகு எண்ணெயை ஊற்றுவோம். எண்ணெய் ஊற்றுனா எண்ணெய் கொஞ்சம் சூடாகணும். எண்ணெய் சூடானதான் எந்த பொருளுமே போடுங்க. ஒன்று முன்னாடி போட்டிங்கன்னா அது சரியாக இதாகாது. அதனால் ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். ஏன்னா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம அதை சூடாக மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கல்லீரலை ஃபுல்லாக போட்டுறோம். போட்டுட்டு பாருங்கள், அது மாதிரி ஃபுல்லாக எல்லாமே ஒரே இதில் பண்ணியாச்சு. கம்மியாக தான் எங்களுக்கு நாங்கள் வாங்கிட்டு வந்தோம் இல்லையா, அதனால் 2 பேருக்கு கம்மியாக வாங்கிட்டு வந்தோம், கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஒரே கடையில் ஒரே பக்கமாக போட்டு எடுத்துலாம்னு சொல்லிட்டு போட்டாச்சு. போட்டதுக்கப்புறமா ஒரு கரண்டி வச்சு நல்லா ஃபுல்லாக அதை பரட்டி விட்டுக்கோங்க. எல்லா பக்கத்துமே எண்ணெய் ஒரு பரப்பி இப்போ நல்லா ஃபுல்லாக பரட்டி விட்டுட்டிங்கன்னா எல்லா பக்கமே அந்த எண்ணெய் போய் தான் இருக்கும். அந்த சாறுகள்லாம் இறங்கி நல்லா ஒரு டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா, அப்புறமா வந்து மூடிலாம் போட்டு மூடிட வேணாம். ஏன்னா அது வந்து தண்ணி இல்லாமல் வெறும் இந்த எண்ணெயில் மட்டுமே தான் நம்ம பண்ண போகிறோம். இதில் தண்ணிக்குன்னு எதுவுமே ஆட் பண்ண போகிறதே கிடையாது நம்ம. அதனால் எதுவும் பண்ணாதீங்க, அது அப்படியே இதாக இருக்கட்டும், திறந்தே இருக்கட்டும். சரிங்களா, சரிங்க. அப்புறமா ஒரு 15-20 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா பாருங்கள், சரின்னா ஃப்ரை சூப்பராக இருக்குல்ல, பார்க்கவே ஒரு ஆசையாக இருக்குது பாருங்கள். சாப்பிட்டு பாருங்கள், செஞ்சு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா பசங்களும் பிடிக்காத பசங்க கூட செஞ்சு கொடுத்தீங்கன்னா இது திருப்பி இதே மாதிரி பண்ணுங்கம்மா அப்படி சொல்லுவாங்க. இதுக்கு என்ன சைட் டிஷ் வச்சு பண்ணான்னா, நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து டால் வச்சுருக்கோம். பிக்கா டால், ரசம், அப்புறம் சாம்பார், கிள்ளி போட்ட சாம்பார், அது மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. சோறுக்கு சாம்பார் வச்சு அந்த
கடையில் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அப்பா, ஒரு கரண்டி 2 கரண்டி சாப்பிட்றவங்க 4-5 கரண்டி சேர்த்து சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். சரிங்களா? நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ உடனுக்குடன் வரும். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். பாய்.